சொல்லுங்க, மாப்பிள்ளை ஏதாவது தனியா பேசணுமா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? என்னன்னு? இல்ல அதுதான் என்ன பிடிச்சிருக்கா? இல்ல உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேலைக்கு என்னால கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா சூப்பர் உட்கார சூப்பர். முடியாது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆமா. பொண்ணுன்னு பிறந்துட்டா அதுவும் ஈக்குவலா படிக்கும் போது வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா அதுக்கான எஜுகேஷன் பேஸ். ரெண்டு பேரும் சம்பாரிச்சாதானே ரெண்டு பேரும் சம்பாரிச்சா போக முடியும். நான் அதை ரொம்ப ஆதரிக்கிறேன். நான் எப்பவுமே வேலைக்கு போறதா பிடிக்கும். நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி தான் நான் பொண்ணே வேணாட்டு போயிருப்பேன். நீங்க வீடு கட்டுங்க, இன்டீரியர் ஒர்க் ஏன் காசு. கைப்பிடி. ஓகே. என்னம்மா? இல்ல வேலைக்கு போலான்னு சொன்னனே. வேலைக்கு தான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அது கொஞ்சம் இரும். அவ்வளவுதான். மாந்தி வருது. மாந்தி எடுத்தாச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்கு போக முடியாது. அப்படியா? ஆமா. அப்புறம் போய் வேலைக்கு சேர்ந்த உடனே 6 மாசத்துல லீவ் எடுக்கணும்ல. அப்ப 6 மாசத்துக்கு எதுக்கு போயிட்டுங்கறீங்க? மென்டாலிட்டி லீவ் எடுக்கணும்ல. நம்ம மென்டாலிட்டி லீவ் இல்ல, அது மெட்டர்னிட்டி. கர்ப்பமா காலத்து லீவ் அத எடுக்கணும்ல. சரி ஓகே. ஒரு வருஷத்துல அப்புறம் நான் திருப்பி போறேன். ஒரு வருஷம் கழிச்சு போலாம். 1 year later. ஏங்க அந்த வேலை நம்ம குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. மிருகங்கள் கூட குழந்தை சரி